பெண்கள் வந்து அரைகுறையாக ட்ரெஸ்ஸு போட்டால் அதை நான் எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்தினால விமர்சனம் பண்ண மாட்டேன். அதனால நிறைய தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்து சில பேர் கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க சில ஆட்கள் சினிமா ரசிகர்களை தன் வசம் வலிச்சிட்டு வர்றதுக்காக சினிமாவில் பயன்படுத்தப்பட்டது தான் அந்த ஆடையை அரைகுறையாக போடுறதுக்கு. அது அப்படியே காலப்போக்கில் இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் பழக்கமாயிடுச்சு. அது தவறு. நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் ஆடையை அரைகுறையாக போட்டால் விமர்சனம் பண்ணணும்னு நினைப்பேன். இதுதான் ஒரே காரணம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு சில பெண்கள், அதாவது ஒரு மதத்தை சார்ந்த பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வராங்க. அது அவங்க பாதுகாப்புன்றத அவங்க உணர்றாங்க. அதனால் அதை போடுறாங்க. சில பேர் அவங்களுக்கே கூட அது போடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது போட்டால் நல்லது அப்படின்றது அவங்க முன்னோர்கள் பார்த்து ரெடி பண்ணுது. அதனால் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸையும் தன்னுடைய சுய லாபத்துக்காக, அதாவது யாரையோ ஃபோர்ஜரி பண்ணணும், ஏமாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எப்படி கிரிமினலாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டு சில தப்பான வேலைகளை பண்ணுறாங்க பாருங்கள். அரசாங்கம் இதை பார்த்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வராங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸே யாருமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க பாதுகாப்புக்காக போடுறாங்க, அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்க, அவங்க மத சார்ந்து போடுறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தப்பான எண்ணத்துக்காகவோ தப்பான வேலைக்காகவோ யாருன்னா பயன்படுத்தினா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தான் அரசாங்கம் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி தான் ஒரு திட்டத்தை அறிவிக்கணும், ஒரு ஸ்கீமை அறிவிக்கணும். இதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை யாருமே போடக்கூடாது அப்படின்றத சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் பாதுகாப்பு தான். அதாவது ஒருத்தனுக்கு தப்பான எண்ணம் வராமல் இருக்கும். ஒரு பெண்ணை பார்க்குறான்னா ஓகே இது பெண்ணு ஏதோ போகிறாங்க வராங்க அப்படின்னு நினைப்பாங்களே தவிர தப்பான எண்ணம் வராமல் இருக்கும். அதை விட்டுட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு போனால் தப்பான எண்ணம் வரும், ஒரு பாலியல் தொல்லை வரும். அந்த பொண்ணை நைட் சமயத்தில் தனியாக போகிறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க கெட்டவனுங்க. அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த போட்டுட்டு வேர்வை ஊற்றும். எவ்வளவோ அவங்களுக்கு வெயில் சமயத்தில் எவ்வளவோ கஷ்டமாக இருக்கும். இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடாதுன்னா அந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க போட்டு போகிறாங்க. அதுலேயும் இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் அதை கடுமையாக நடவடிக்கை எடுத்து தடுக்கணும். ஓகேவா? இதுதான் என்னுடைய கோரிக்கை. அரசாங்கன்றது நேர்மையாக செயல்படணும், மதத்தை பார்த்து செயல்படக்கூடாது.